இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 30,000 ரிங்கெட் மானியத்தை பெறும் திட்டத்தை இந்திய கூட்டுறவு கழகங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். டத்தோ அன்புமணி பாலன் கோரிக்கை. இந்திய கூட்டுறவு கழகங்களின் மேன்மைக்காக அண்மையில் நடத்தப்பட்ட மாநாட்டில் தொழில் முனைவோர் கூட்டுறவு கழக மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணனால் அறிவிக்கப்பட்ட 30,000 வெள்ளி மானிய திட்டத்தை இந்திய கூட்டுறவு கழகங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று டத்தோஸ்ரீ ரமணனின் முதிர்நிலை அந்தரங்க செயலாளர் டத்தோ அன்புமணி பாலன் கேட்டுக்கொண்டார். இந்திய கூட்டுறவு கழகங்களின் ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்காக அறிவிக்கப்பட்ட இந்த 30,000 வெள்ளி மானியத்தை பெறுவதற்கு ஒவ்வொரு கூட்டுறவு கழகமும் முறையான ஆண்டறிக்கை மற்றும் நிதி அறிக்கையை கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு முறையான நிதி அறிக்கையை இந்திய கூட்டுறவு கழகங்கள் கொண்டு இருக்குமானால் தொழில் முனைவோர் கூட்டுறவு கழக மேம்பாட்டுத்துறை அமைச்சினால் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட பிரத்யேக பாரத்தை பூர்த்தி செய்து அனுப்புவார்களேயானால் அடுத்த ஆண்டு நிச்சயம் 30,000 வெள்ளி மானியம் வழங்கப்படும் என்று டத்தோ அன்புமணி பாலன் தெரிவித்தார். நாட்டில் பழமை வாய்ந்த கூட்டுறவு கழகங்களில் ஒன்றான கில்லான் மிட்லண்ட்ஸ் கூட்டுறவு கழகத்தின் 73வது ஆண்டு பொதுக்கூட்டத்தை நேற்று மிட்லண்ட்ஸ் தமிழ் பள்ளி மண்டபத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோ அன்புமணி பாலன் மேற்கண்டவாறு கூறினார். இன்னும் அதிகமான இந்திய கூட்டுறவு கழகங்கள் தங்களுடைய அந்த மானியத்தை பெறுவதற்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அந்த ஒரு லிங்க் இருக்கிறது. அந்த லிங்க் அதாவது அந்த இணையத்தில் பதிவு செய்ய வேண்டும். முறையாக நீங்கள் பதிவு செய்து அந்த பாரங்கள் அதை அறிக்கைக்கு முறையாக சமர்ப்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் அந்த 30,000 வெள்ளி வழங்கப்படும். ஏன்னா இது என்ன சொல்கிறோன்னா, இது அந்த 30,000 வெள்ளி திட்டங்களுக்கு வழங்குகிறோம். அந்த திட்டங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தணும்னா அந்த மானியம் வழங்கப்படுகிறது. அதையால் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட இந்திய கூட்டுறவு கழகம் கலந்து கொண்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த கூட்டுறவு கழகம் தங்களுடைய வழங்கப்பட்ட வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பாருங்கன்னா, இந்த தேசிய மிட்லண்ட்ஸ் கூட்டுறவு கழகம் அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தி கொண்டாங்க. அதற்கான அறிக்கையை பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆண்டு கூட்ட அறிக்கை மற்றும் அதுக்கான லப்புரெல்லாம் முறையாக அனுப்பியிருக்காங்க. இதுதான் முக்கியம். இதெல்லாம் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பரிசீலனை செய்து உங்களுக்கு அந்த மானியம் வழங்கப்படும். சிலாங்கூர் மாநில கூட்டுறவு கழக இலாக்காவின் அதிகாரி வருகையுடன் நடைபெற்ற இந்த மாநாட்டில் முறையான கணக்கறிக்கை மற்றும் நிதி அறிக்கையை கொண்டுள்ள வேலு என்டி தலைமையிலான மிட்லண்ட்ஸ் கூட்டுறவு கழகத்தின் செயல்பாட்டையும் அதன் ஆக்கப்பூர்வமான பணிகளையும் டத்தோ அன்புமணி பாலன் வெகுவாக பாராட்டியதுடன் அடுத்த ஆண்டு கூட்டுறவு கழகத்திற்கு நிச்சயம் 30,000 வெள்ளி மானியம் வழங்கப்படும் என்றார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தென்கொரியாவிற்கு 3 நாள் அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டுள்ளார். பிரதமரின் சிறப்பு விமானம் தென்கொரியா தலைநகர் சோலில் மலேசிய நேரப்படி நேற்றிரவு 9:55 மணியளவில் தரையிறங்கியது. விமான நிலையத்தில் பிரதமரை தென்கொரியாவின் பொது விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் லீ ஜாங் மற்றும் மலேசிய தூதர் யூ சியோங் பே வரவேற்றனர். மலேசியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையிலான இருவழி உறவை வலுப்படுத்தும் நோக்கில் பிரதமரின் இந்த வருகை அமைந்துள்ளது. கிழக்கு ஆசிய நாடான தென்கொரியாவுடன் மலேசியா கொண்டுள்ள தூதரக உறவு அடுத்த ஆண்டுடன் 65 ஆண்டுகள் நிறைவு பெறுவதையொட்டி பிரதமரின் தென்கொரியா வருகை முத்தாய்ப்பு வைத்துள்ளது. பிரபல கைக்கடிகார நிறுவனமான ஸ்வாட்சிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 172 கைக்கடிகாரங்களையும் அந்த நிறுவனத்திடமே ஒப்படைக்கும்படி கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் உள்துறை அமைச்சுக்கு இன்று உத்தரவிட்டுள்ளது. அனைத்து கைக்கடிகாரங்களையும் இன்று தொடங்கி 14 நாட்களுக்குள் ஸ்வாட்ச் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி அமர்ஜித் சிங் ஆணை பிறப்பித்துள்ளார். கடந்த ஆண்டு மே 13 மற்றும் 15ஆம் தேதிகளில் பிரைட் கொலெக்ஷன் வகை உட்பட விலை உயர்ந்த கைக்கடிகாரங்கள் ஸ்வாட்ச் கடைகளில் இருந்து உள்துறை அமைச்சு பறிமுதல் செய்தது சட்டத்திற்கு மீறிய செயலாகும் என்று நீதிபதி தமது தீர்ப்பில் தெரிவித்தார்.
கோலலம்பூர் பெவிலியன், சன்வே பிரமிட், மிட்வெளி மெகா மால் கடை மற்றும் சூர்யா சபா ஆகிய ஸ்வாட்ச் கைக்கடிகார கடைகளில் இருந்து 172 கைக்கடிகாரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக வழக்கு மனுவில் தெரிவிக்கப்பட்டது. சிறார்களை கொடுமைப்படுத்தி வந்ததாக சமூக இல்லங்களை நடத்தி வந்த LGBT நிறுவனத்திற்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் ராக் பிரிட்டிஷ், கோல்பிளே ஆகிய தரப்பினருடன் ஸ்வாட்ச் நிறுவனம் செயல்பட்டு வருவதாக சமூக ஊடகங்களில் வலைவாசிகள் குற்றஞ்சாட்டியதைத் தொடர்ந்து ஸ்வாட்ச் கைக்கடிகார கடைகளில் இருந்து அந்த விலை உயர்ந்த கைக்கடிகாரங்களை உள்துறை அமைச்சு பறிமுதல் செய்தது. அரசாங்க உயர்கல்விக் கூடங்களில் மாணவர்கள் சேர்ப்பானது கல்வி தகுதியை அடிப்படையாக கொண்டது என்று உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். தேவைகள் அதிகமான கொண்ட துறைகளுக்கு மாணவர்கள் கல்வி தகுதி அடிப்படை கூறாக கருத்தில் கொள்ளப்படுகிறது என்று அவர் விளக்கினார். அரசாங்க பல்கலைக்கழகங்களின் மாணவர்கள் சேர்ப்பில் அரசாங்கம் எந்த சூழலில் பாகுபாடு காட்டியது கிடையாது என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். மாணவர் ஒருவருக்கு பொது பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைக்க தவறினால் அதனை இனவாதமாக அல்லது ஒரு தரப்பினருக்கு எதிரான பாகுபாடு பிரச்சனையாக இருக்கக்கூடாது என்பதை அவர் விளக்கினார். அனைத்து பாடங்களிலும் ஏ பெற்றால் அந்த மாணவருக்கு அரசாங்க பொது பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கும் என்பது திண்ணமாகும் என்பதையும் டாக்டர் ஜம்ரி தெளிவுபடுத்தினார். மலேசிய வான் போக்குவரத்து குழுமத்தின் துணை விமான நிறுவனமான மாஸ் விங்ஸை சரவா மாநில அரசு கொள்முதல் செய்வது தொடர்பான இறுதிக்கட்ட ஒப்பந்தம் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கிறது. இதனை சரவா மாநில முதலமைச்சர் தான் ஸ்ரீ அபாங் ஜோஹாரி உறுதி செய்துள்ளார். வர்த்தக சமுதாயத்திற்கும் சுற்றுப்பயணிகளுக்கும் சரவா மாநிலத்தை பிரபலப்படுத்தும் நடவடிக்கையாக மாஸ் விங்ஸ் நிறுவனத்தை சரவா அரசு கொள்முதல் செய்யவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மாஸ் விங்ஸை கொள்முதல் செய்வது மூலம் சரவா மாநில விமான நிலையம் ஆக்கப்பூர்வமான முறையில் மேம்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். 5ஆம் படிவ மாணவர்களின் அரசாங்க தேர்வான SPM வரும் டிசம்பர் 2ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த அரசாங்க தேர்வில் நாடு தழுவிய நிலையில் 4,02,956 மாணவர்கள் அமர்கின்றனர் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தேர்வு சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு 1,26,636 அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று கல்வி அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இறந்துவிட்டார் என மருத்துவர்களால் உறுதி செய்யப்பட்ட நபர் தகன மேடையில் இருந்து உயிரோடு எழுந்து வந்த அதிசயம் இந்தியா ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்துள்ளது. எனினும் மீண்டும் மேல் சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்படும் போது அந்த நபர் இறந்துவிட்டார். ரோஹிதாஷ் குமார் என்ற 25 வயது இளைஞர் காது கேளாத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி ஆவார். உடல்நலக் குறைவு காரணமாக உள்ளூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த நவம்பர் 21ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் அதிகாரப்பூர்வமாக உறவினர்களிடம் கூறி இறப்பு சான்றிதழையும் வழங்கினர். இதனையடுத்து அவரது உடல் பிணவறையில் வைக்கப்பட்டது. 2 மணி நேரம் கழித்து காவல்துறையினர் உதவியுடன் தகனம் செய்வதற்காக அந்த ஆடவர் உடல் இடுகாட்டிற்கு ஆம்புலன்ஸ் வண்டியில் எடுத்து செல்லப்பட்டது. தகன மேடையில் அவரது உடலுக்கு தீயிட முற்பட்ட போது அவரின் உடலில் அசைவு தெரிந்தது. அடுத்த வினாடியிலேயே அவர் உயிரோடு எழுந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் அவரை மறுபடியும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். எனினும் அவர் ஜெய்ப்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்து விட்டார். உயிரோடு இருந்த நபரை இறந்துவிட்டதாக கூறி பிண அறைக்கு கொண்டு செல்ல இறப்பு சான்றிதழை வழங்கிய 3 மருத்துவர்கள் விசாரணைக்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள